அனைவருக்கும் வணக்கம். கடந்த 24 மணி நேரமாக சமூக ஊடகங்கள் ஆகட்டும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஆகட்டும், இன்னும் சொல்லப்போனா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல பிளாஷ் நியூஸா ஓடிட்டு இருக்கிற செய்தி என்னன்னா, திருப்பதி கோயில்ல வழங்கப்படுற பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படுற லட்டுல கலப்படம் இருக்குது. அதுல மாட்டு கொழுப்பு, பன்றி இறைச்சி, அதுக்கப்புறம் மீன் கொழுப்பு, பாம் ஆயில் இது போன்ற விஷயங்கள்லாம் கலந்து தயாரிக்கப்பட்டிருக்குது. இது கடந்த ஜெகன்மோகன் அவர்களுடைய ஆட்சியில ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது இந்த முறைகேடுகள்லாம் நடந்திருக்குது. நாங்க அதை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி அதை பார்த்ததுல இந்த மாதிரியான திடுக்கிடும் ரிப்போர்ட் வந்திருக்குதுன்னு சொல்லி இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி, அந்த கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள், ஈவன் அவங்களுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக எழுப்பியிருக்காரு. பதிலுக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பச்சையா புழுகுறாங்க, பொய் சொல்றாங்க. நாங்க அந்த ஸ்டாண்டர்டை கரெக்டா தான் மெயின்டைன் பண்ணோம். இவங்க ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு காட்டுறாங்க. எங்க அதே திருப்பதி கோயிலுக்கு தெலுங்கு தேசம் கட்சியில் இருக்கிறவங்க சத்தியம் பண்ண முடியுமா? இப்ப சமீபத்தில் ஆந்திராவில் ஏற்பட்ட அந்த வெள்ளம் சீரமைப்பு சார்ந்த பணிகள்ல இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற தெலுங்கு தேசம் பார்ட்டி பயங்கரமா படுதோல்வி அடைஞ்சு மக்கள் கிட்ட பயங்கர கெட்ட பேர் வாங்கி இருக்கிறத மடை மாத்துறதுக்காக இது ஒரு அரசியலா கொண்டு வராங்க. நீங்க ஆய்வு செஞ்சதாக ஒரு ரிப்போர்ட் காட்டுறீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ரிப்போர்ட் இருக்குது. இன்னொரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதுல எந்த வகையான கலப்படமும் இல்ல, சுத்தமான நெய் தான் இருக்குதுன்னு சொல்லி வேற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. இப்ப இதை எதுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அங்க ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்தது. மதம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறதுனால, நம்பிக்கை சார்ந்த விஷயம்ன்றதுனால இன்னைக்கு அது இந்தியா முழுக்க ஒரு செய்தி ஆயிடுச்சுங்க. அப்படி ஆன உடனே இன்னும் 2 குரூப்புக்கு கொண்டாட்டம் ஆயிடுச்சுங்க. இது 2 குரூப்புமே இதை 2 வேற எக்ஸ்ட்ரீமுக்கு இப்ப கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா திராவிடியன் ஸ்டாக்குகள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாஜக ஆதரவாளர்கள். இவங்க 2 எக்ஸ்ட்ரீம்ல இதை கொண்டு போறாங்க. திராவிடியன் ஸ்டாக்குகள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட கேலி கிண்டல் ஒரு 24 மணி நேரமா பிராமணர்களை குறி வச்சு, அல்லது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்களை அந்த லட்டு சாப்பிட்டவங்களை குறி வச்சு, எப்படி நல்லா டேஸ்டா இருந்துச்சா, நீ சாப்பிட்டது மாட்டு கொழுப்பு தானா, பீஃப் ஃப்ரை சாப்பிட்டு வந்துட்டியான், நல்லா இருக்குதா? இந்த பியூஷ் மனுஷ் போன்றவர்கள்லாம் கையில ஒரு லட்டு வச்சுக்கிட்டு வீடியோ வேற போட ஆரம்பிச்சிட்டாரு. 100 crore மேல மக்கள் போயிருப்பாங்க பெருமாள் கோயிலுக்கு, திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு லட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. என்னாச்சு? எல்லாம் பீஃப் சாப்பிட்டீங்களா? இப்ப ஒரு 3.5 வருஷமா எங்க இருந்தாருன்னு தெரியல. 2021க்கு முன்னாடி வரைக்கும் அடிக்கடி ஒரு மாதிரி குமுறுவாரு. ஏகப்பட்ட வழக்கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுப்பாரு, அரசு முறைகேடுகளுக்கு எதிராக குரல் கொடுப்பாரு, ஊழல்களுக்கு எதிராக என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பாலத்துல அது நடக்குது, அந்த ஏரியால இது நடக்குது, இந்த ஏரியால இந்த நடக்குது அப்படின்னு ஏகப்பட்டது பேசிட்டு இருப்பாரு. மனுஷன் 3.5 வருஷமா ஆளே காணோம். இப்ப கையில லட்டை தூக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவ்வளவுதான், ஒரு 100 கோடி பேர் சாப்பிட்டு இருப்பாங்க, எல்லாம் பீஃப் சாப்பிட்டீங்களா, டேஸ்டா இருந்துச்சா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இந்த திராவிடியன் ஸ்டாக்குகள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக இப்ப குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம், அடுத்தவங்களுடைய உணவு பழக்கத்துல அவங்க தலையிட்டாங்கல்ல, அதுக்குதான் நாங்க பதிலடி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. புரியல. கோடிக்கணக்கான பேர் சாப்பிட்டு வந்திருக்கான்னு நீயே சொல்ற, 100 கோடி பேர் சாப்பிட்டு இருப்பாங்க நீயே சொல்ற, 100 கோடி பேர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரங்களா? அங்க ஹர்ட் ஆனவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரங்க மட்டும்தானா? இதை நீ பாட்டு எகத்தாலம் போடும்போது அங்க யாரெல்லாம் ஹர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு? உனக்கு நல்லா வேண்டப்பட்ட நண்பன் கூட போயிட்டு வந்திருப்பான், அவனும் அதை ரொம்ப சென்சிட்டிவா பாக்குறவனா இருப்பான், அவனும் தானே அங்க ஹர்ட் ஆயிருப்பான். எதுக்கு எதை பேசணும், எது கூட லிங்க் பண்ணணும்னு சுத்தமா சென்ஸ் இல்லாம சாப்பிட்டியா, நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல். இந்த பக்கம் இன்னொரு தரப்பு என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படின்னாக்கா, ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர். அவர் ஒரு கிறிஸ்தவரா இருந்ததுனால அவருடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி திட்டமிட்டே இந்துக்களை புண்படுத்தணும்ன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ரூட்ல இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க எடுத்துட்டு போறாங்க. வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே என்ன பிரச்சனை, இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றதை விட்டுட்டு ஒருத்தன் என்ன பண்றான்னா, முழுக்க சமய நம்பிக்கைகளை கேவலப்படுத்த ஆரம்பிக்கிறான், முழுக்க சாதி ரீதியான தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறான். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், திராவிடர்கள் புரிஞ்சுக்கணும். நீ கடவுள் மறுப்பாளனா இருக்கலாம், நீ உன்னை பகுத்தறிவாளன்னு கிளைம் பண்ணிக்கலாம், நீ மாட்டிறைச்சியை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவனாக இருக்கலாம், தப்பு கிடையாது. இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கும் இந்த ஃபுட்டு தான் சாப்பிடணும், இதுதான் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. எனக்கு பிடிச்சிச்சுன்னா என்ன வேணா சாப்பிடுவேன், திடீர்னு பிடிக்காம போச்சுன்னா சாப்பிட்றது நிறுத்திடுவேன், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு பிடிக்குது அப்படின்னா சாப்பிடுவேன். அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் நான். அதே சமயத்துல ஒருத்தங்க அதை சாப்பிடாதவங்க இருக்காங்க, அதை அவங்க புனிதமா கருதுறாங்க, அதை அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அதை நான் மாற்று மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அல்லது கடவுள் மறுப்பாளனாக இருந்தாலும் சரி, அது யாரை என்ன இலவா வேணா இருந்தாலும் சரி, முதல்ல அடிப்படை ஒருத்தருடைய சென்டிமெண்ட்ஸ் அல்லது சென்சிட்டிவான ஏரியா அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணணுங்க, ரெஸ்பெக்ட் பண்ணி பழகணும். அது இந்துக்களுடைய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கும் சென்சிட்டிவிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கும் நிறைய சென்சிட்டிவான சில விஷயங்கள், தொடக்கூடாத விஷயங்கள் அப்படின்றலாம் இருக்குது உணவு பழக்கத்துல. அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், இதையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்.
நமக்கு பிடிச்சதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒருத்தர் சாப்பிடுற உரிமையோ அல்லது ஒருத்தர் வந்து அவருடைய உணவு உரிமையோ ஒருத்தர் தலையிடுறான்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கலாம். அது வேற. அதுக்காக வந்து கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சா, டேஸ்டா இருந்துச்சா, அப்படித்தான் ஆகணும். சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு சொல்லி நீங்க பாஜக காரங்களை எதிர்த்து பேசுறதா நினைச்சுக்கிட்டு, ஆர்எஸ்எஸ் காரங்களை இந்துத்துவவாதிகளை எதிர்த்து பேசுறதா நினைச்சுக்கிட்டு, கேவலப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த கோடிக்கணக்கான ஈவன் அந்த கோடிக்கணக்கான பேர்ல பாஜக எதிர்ப்பாளர்களும் இருக்கலாம், காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இருக்கலாம், திமுக காரங்க போயிட்டு வந்திருக்கலாம், பிராமணர்கள் உங்களை ஆதரிக்கக்கூடியவங்க. ஐயா எஸ்.வி. சேகர்லாம் இப்ப திமுகவை ஆதரிக்கிறாரு. அவர் கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம். இன்னும் எத்தனையோ பேரு, ஏன் உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய ஆளுமைகள் கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறு வேஷத்துல கூட போயிட்டு அங்க போயிட்டு ஒரு பூசையை போட்டு வந்திருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். அதுல எத்தனையோ பேர் வந்து மாட்டை புனிதமாக நினைக்கக்கூடியவங்களாகவும் இருக்கலாம், மாட்டு இறைச்சியை சாப்பிடாதவங்களாகவும் இருக்கலாம். அப்படின்னும் போது இதை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக நீ வந்து ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் மீது, சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் மீது உனக்கு இருக்கிற அந்த எதிர்ப்பு அரசியலை காட்டுறன்ற பேர்ல ஒட்டு மொத்தமாக அந்த சமயத்தை சார்ந்தவர்களை புண்படுத்துற மாதிரியான கேலி கிண்டல்களை பண்ணி கொண்டு இருப்பது என்பது எவ்வளவு ஒரு இம்மெச்சூர்டான, கொஞ்சம் கூட சமூக நலன் சார்ந்த சிந்தனையற்ற, கொஞ்சம் கூட சமத்துவத்தை சகோதரத்துவத்தை விரும்பாத ஒரு அருவருப்பான அரசியல் அப்படிங்கிறத திராவிடியன் ஸ்டாக்குகள் புரிஞ்சுக்கணுங்க. இதே மாதிரி ஒரு சென்சிட்டிவான விஷயத்துல இஸ்லாமியர்கள் அல்லது வந்து கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்துல இப்படி ஒரு முறைகேடு, ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பேசு பொருள் ஆகுது அப்படின்னா, இப்படிதான் திராவிடியன் ஸ்டாக்குகள் பண்ணிருப்பீங்களா? அன்னைக்கு வந்து எவன் பண்ணா ஒழுங்கா கண்டுபிடிக்கணும், உண்மையிலேயே இது நடந்துச்சா, இல்லைங்க இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக நீங்க குரல் தானே கொடுத்திருப்பீங்க. அதுதானே எல்லாருக்கும் பண்ணிட்டு போனோம். நீ என்ன இப்ப வந்து கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அல்லாத எல்லாருமே இவங்க வந்து சங்கிகள், ஆர்எஸ்எஸ் காரங்கன்ற இடத்தை நோக்கி இவங்களே தள்ளிடுவாங்க போல இது. பைத்தியகாரத்தனமான ஒரு பாலிடிக்ஸ இவங்க வந்து இன்னைக்கு வந்து ட்ரோல் அப்படின்ற பேர்ல திராவிடியன் ஸ்டாக்குகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க பண்ண இது வளர்ந்துகிட்டே தான் போகும். தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர்க்கறது யாரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டுல உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் பிஜேபி வளர்க்கறது யாரு அப்படின்னா, மற்றவர்களுடைய சமய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை கேவலம் பேசுற குரூப் இருக்குது இல்ல, அந்த குரூப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்களுடைய கடவுள்களை கேவலமாக பேசி, ஆபாசமாக பேசி, அதை ஒரு இஷ்யூ ஆக்கி பிரச்சனையாக்கி விடுற அந்த குரூப். அதாவது நான் வந்து கடவுள் மறுப்பாளன் அப்படின்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு பயங்கரமா கடவுள் நம்பிக்கையை வந்து இழிவுபடுத்தி இரட்டை அர்த்த வசனத்துல ஆபாசமா பேசி இப்படிதான் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அதை விவாத பொருளாக்கி சாதாரணமா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிறவனையும் ஒரு தீவிர ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாத்தி விட்டுருவானுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு அது இருந்தாதான் இவங்க அரசியல் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்றதுக்காக இந்த வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா இவங்களுடைய ரியாக்ஷனும் அதிகமாயிட்டு போகுது. பாத்தீங்களா, நமக்கு ஒண்ணு நடந்த உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க, நமக்கு ஒண்ணு நடந்த உடனே எல்லாரையும் கேவலப்படுத்துறாங்க. இதே வந்து வேற மதத்துக்காரங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா இப்படிதான் சிரிச்சிருப்பாங்களா, நம்ம தான் இழிச்சு வாய்ங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அரசியலை அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? முதல்ல உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா? உண்மையிலேயே அந்த லட்டுல வந்து இந்த மாதிரி வந்து கொழுப்புகள் இதெல்லாம் கலக்கப்பட்டுச்சா? ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காட்டுறாங்க, அவ்வளவுதான். அது பொய்யா கூட இருக்கலாம், தெலுங்கு தேசம் கட்சி பண்ற அரசியலா கூட இருக்கலாம். உண்மையிலேயே வந்து ஒருவேளை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய கட்சி அவர்கள் சார்பில் சொல்ற மாதிரி மடைமாற்று அரசியலா இருக்கலாம், அல்லது தவறு கூட நடந்திருக்கலாம். ஒரு சிலர் இப்ப வந்து 1 கிலோ நெய் வந்து 600 ரூபாய் 700 ரூபாய் அப்படின்னும் போது 1 கிலோ கொழுப்பு வந்து 50 ரூபாய் கிடைக்குது அப்படின்ற ஒரு அந்த ஒரு கால்குலேஷன் போட்டு இதுல ஒரு முறைகேடு பண்ணி இதுல நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு சிலர் அல்லது ஒரு சின்ன குழு பண்ண ஒரு கேவலமான செயலா கூட இது இருக்கலாம். அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்களாவே கூட இருந்திருக்கலாம். அவன் பண்ணது மிகப்பெரிய தப்பு, அவன் பண்ணது ஒரு மிகப்பெரிய முறைகேடு, மிகப்பெரிய ஊழல். ஒருவேளை அது உண்மையா இருந்தால், அப்படி ஒண்ணு நடந்திருந்தால், முதல்ல அதுவே தெரியாது. அப்படி இருந்தா அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அது வந்து கோடிக்கணக்கான பக்தர்களுடைய சமய நம்பிக்கை கொண்டவர்களுடைய உணர்வை புண்படுத்தக்கூடிய ஒரு செயல். எனவே இதை சரியாக விசாரித்து அது உண்மை எனும் பட்சத்தில் அதற்கான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாய வேண்டும். ரெஸ்பெக்ட் பண்றோம் நாங்க வந்து அந்த அனைத்து பக்தர்களுடைய. இன்னும் சொல்ல போனா நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, திருப்பதி கோயிலுக்கு வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க கூட போயிட்டு வரவங்க இருக்காங்களாம். எல்லா கடவுளையும் நம்பக்கூடியவங்கன்னு ஒரு கேட்டகரி இருக்கும்ல, அவங்களும் போயிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இங்க வந்து புண்பட்டது அப்படின்றது வந்து ஏதோ இந்துத்துவவாதிகள் ஆர்எஸ்எஸ் காரங்க இந்த விஷயத்துல புண்பட்டாங்க, அதனால நாங்கெல்லாம் எகத்தாளம் போட்டு சிரிப்போம்
அப்படிங்கிற பார்வையே ரொம்ப ஒரு தப்பான பார்வைங்க. இப்ப நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னும் போது என் பக்கத்து வீட்டுக்காரரோ அல்லது வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பரோ அவர் மாட்டை ரொம்ப புனிதமாக மாட்டிறைச்சியை வந்து எந்த வகையிலும் அவர் வந்து தொடாதவரோ சாப்பிடாதவராவோ அவர் இருக்கலாம். அவரை நான் ரெஸ்பெக்ட் பண்ணலாம். அவர் வந்து என்னுடைய உணவு உரிமையில தலையிடாத ஒரு நல்ல மனுஷனா கூட இருக்கலாம். அவர் கூட அந்த விஷயத்துல போயிட்டு வந்து ஹர்ட் ஆயிருந்திருக்கலாம். ஒருவேளை அது உண்மையா இருக்கிற பட்சத்துல இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது அவர் புண்பட்டிருக்கலாம். அவரையும் சேர்த்து தான்டா நீங்க ட்ரோல் பண்ணுகிறீங்க. அப்படிங்கும்போது இது எவ்வளவு ஒரு கேவலமான, ஒரு மட்டமான ஒரு புரிதல் கொண்ட ஒரு அரசியலை நாங்க முற்போக்கு பேசுறோம் அப்படின்ற பேர்ல இந்த திராவிடியன் ஸ்டாக்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க முடியுது. யாருமே இத பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேங்க. எல்லா மதத்தினருடைய சென்சிட்டிவிட்டியும் நம்ம மதிக்கணும். அப்பதான் சகோதரத்துவம் வளரும். அப்பதான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான அந்த ஒரு நல்லுறவு அப்படிங்கிறது வரும். நம்ம ஊர்ல நமக்கு தெரியும். நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அவங்களுடைய பண்டிகைகளுக்கு சிறப்பா உணவு தயாரிக்கும்போது நமக்கு குடுப்பாங்க. நம்மளுடைய பண்டிகைகளுக்கு ஏதாச்சும் நம்ம குடுக்கும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம். இங்க எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வந்து கோயில் நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்க்ளூடிங் மீ என்னையும் நான் சொல்றேனே. இப்ப போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி எங்க தெருவுலயே வந்து மாரியம்மன் இது நடந்துச்சு. இது திருவிழா நடந்துச்சு. எல்லா வீட்லயுமே வந்து நன்கொடை வசூல் பண்ணாங்க. நானும் மனசார ஒரு நன்கொடை குடுத்தேன். கோயில்ல ரொம்ப சிறப்பா எல்லாமே பண்ணாங்க. நானும் போயிட்டு ஒரு நேரம் சாப்பிட்டு வந்தேன். இப்படி எவ்வளவோ ஹெல்த்தியான விஷயங்கள் இங்க போயிட்டு இருக்குது. எல்லாருமே இங்க சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு வாழ்றது தான் இங்க ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்குமே தவிர, ஒரு குறிப்பிட்ட செக்டார் காயம் பட்டிருக்காங்க அப்படின்னும்போது அதை நோண்டி 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 அதை பார்த்து சிரிக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையிலுமே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தாது. இது எந்த வகையிலுமே அறிவு வளர்ச்சியான, அறிவு பெருத்த செயல் கிடையாது. தற்குறித்தனமான, கொஞ்சம் கூட சமூக பொறுப்பற்ற ஒரு செயல் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேங்க. மத்தபடி அது உண்மையாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மிக கடுமையான தண்டனைக்கு, நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னுடைய கருத்தாகவும் நான் பதிவு பண்றேங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.